ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பீடை தர்த்திரியம் நீங்க வாராகி அம்மன் வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். நம் நாளைக்கு வாராகி அம்மன் வழிபாட்டில் தூபத்தில், சாம்பிராணி தூபத்தில் இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றணும் அப்படின்னா நம் வீட்டில் எப்பொழுதுமே பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் 29/2/2024 தேய்பிறை பஞ்சமி திதி வருதுங்க. அதிகாலை 2:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலை 3:30 மணியோட முடியுது. இந்த தினம் பஞ்சமி வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களையும் நம்ம பெறலாம். சப்த கன்னிகளில் ஒருத்தர் தான் வாராகி அம்மன். இவங்க பஞ்சமி திதியில் நம்ம இவங்களை வணங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக நம்ம வாழலாம். ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்ததுங்க. அந்த வகையில் பஞ்சமி நாயகி வாராகி அம்மாவை வணங்கினாக்கா நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு உரிய திதி பஞ்சமி திதி. வாராகி அம்மா எந்த நாளில் எங்கிருந்து நம்ம மனசார வேண்டினாலும் அங்கே உடனே நமக்கு முன்னாடி நிற்பாங்க. வாராகி அம்மாவை அவங்களுக்குரிய திதியில் இந்த முறையில் வணங்கும் அப்படின்னா உடனடியாக நமக்கு பலன் கொடுப்பாங்க. அம்மாவை நாளைய தினம் 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதும் நீங்கள் அம்மாவுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே நீங்கள் செய்யலாம். பூஜை அறை பெருசாக இருந்தால் நீங்கள் அறையில் செய்யுங்க. இல்லைனாக்கா அப்போ அறைக்கு பக்கத்துலேயே இந்த வழிபாட்டை செய்யுங்க. அம்மாவோட படை இருந்துச்சு, சிலை இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு செவ்வரளி மாலை இல்லைனாக்கா செம்பருத்தி மாலை போட்டு அலங்காரம் பண்ணுங்க. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு தீபம் ஏற்றி அவங்கள ஆவாகனம் பண்ணுங்க. அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஒரு தீபம் போதும், அதில் அம்மா தெரிவாங்க. ஒரு சின்ன நாற்காலி போட்டு அது மேலே ஒரு தட்டு வைங்க. அந்த தட்டில் ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு ஏற்றணும். இந்த அகல் விளக்கு பஞ்சமுக தீபமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அகல் விளக்கை சுத்தம் செஞ்சு 5 பொட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பஞ்சமி இல்லையா, அவங்க 5ன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். 5 பொட்டு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு பஞ்சுதிரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. விளக்கை சுற்றி பூக்கள் வைங்க. அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள், மாதுளை முத்து, எலுமிச்சப்பழம், சுக்கு போட்ட பானகம், தயிர் சாதம், இது எது வேணாலும் நீங்கள் அம்மனுக்கு நீங்கள் வைங்க. அப்புறம் இந்த தீபத்தை கிழக்கு முகமாக எரியும்படி வச்சிடுங்க. நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் 108 முறை இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. 108 முறை சொல்லுங்க. அம்மாவை நினச்சி எந்த அளவுக்கு நீங்கள் மனசார வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக பலிக்கும். இந்த விளக்கை 3 முறை நீங்கள் வலம் தீபாதரனை காட்டுங்க. அதில் சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா, அப்போது நீங்கள் கொஞ்சோண்டு சாம்பிராணியில் ஜவ்வாது கலந்து போடுங்க. ஜவ்வாதை கலக்கும் பொழுது அதோட மனமானது நம்ம வீடு ஃபுல்லாக அது வரும் பொழுது நம் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்துமே வெளியில் போயிடும். அந்த அளவுக்கு இந்த ஜவ்வாதுக்கு ஒரு ஆற்றல், நேர்மறை ஆற்றல் இருக்குது. எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் பொழுது சிலைகளோட திருமேனிக்கு, அதாவது சிலைகளுக்கு ஜவ்வாதை பயன்படுத்துவாங்க. அப்போ தான் கோயிலில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எதுவுமே கோயிலில் தங்காது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது அந்த அளவுக்கு ஒரு நம்ம வீட்டில் ஒரு மகாலட்சுமி வாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. இதோட வாசம் மகாலட்சுமிக்கும் ரொம்ப 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 விருப்பமான ஒன்று. இதை நம்ம சாம்பிராணியில் கலந்து நம்ம தூபம் போடும் பொழுது நம் வீட்டில் அதிகப்படியான வாசம் நறுமணம் வீசும். எங்கெங்கெல்லாம் வாசம் வீசுதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு சாம்பிராணி தூபம் தான் இது. நாளைய தினத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டில் இதை போடும் பொழுது அம்மாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க. நான் எதுக்காக நாளைய தினம் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு குபேரருக்கு உகந்த நாள். குபேரர் எங்கே இருக்காங்களோ அங்கே மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாங்க. நம் வீட்டில் செல்வ நிலை உயரணும், பணவரவு அதிகரிக்கணும்னாக்கா நம் வீட்டில் எப்பொழுதுமே வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் சுத்தமாக இருக்கோ, எங்கெல்லாம் நறுமணமாக இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு
குறைவில்லாத செல்வத்தை வாரி வழங்குவாங்க. அதனால நம்ம வீட்டில் எந்த ஒரு கடனுமே இருக்காது. நீங்கள் வந்து எப்பொழுதுமே வெள்ளி செவ்வாய்ன்னு இல்லை, எப்போ வேணுமானாலும் நீங்கள் தூபம் போடும்போது அந்த சாம்பிராணியில் நீங்கள் ஜவ்வாது கலந்து போடும்போது அதோடைய வாசனை அபரிவிதமானது. அந்த வாசனையோட நம்ம வீடே வந்து கோவிலாக மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த ஜவ்வாதுக்கு இருக்குது. நாளைய தினம் பஞ்சமி திதியில் நீங்கள் இந்த தூபத்தில் சாம்பிராணி புகையில் நீங்கள் வந்து அந்த ஜவ்வாதை கலந்து போடும் பொழுது உங்கள் வீட்டுக்கு பண வரவு அதிகரித்து தரதோட நம் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டு பண்ணும். நம்ம கோவிலையே, நம்ம வீட்டே கோவில் மாதிரி ஆக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவுக்கு நெய்வேத்தியம் வந்து தண்ணி அள்ளி ஊற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, பக்கத்துலேயும் கொடுங்க. இந்த மாதிரி வாராகி அம்மனோட பூஜையில் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களோட உண்மையான அன்பும் வரமும் நமக்கு கிடைக்கும். நம் வீட்டிலே எப்பொழுதுமே வாராகி அம்மாவும் மகாலட்சுமி அம்மாவும் நம் வீட்டிலேயே இருப்பாங்க. அதனால நாளைய தினம் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. பஞ்சமுக தீபம் ஏற்றுங்க. அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வைங்க. அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை நேசிப்பாங்க. உங்களுக்கு உங்கள் கூடயே அவங்க இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க. எப்பொழுதுமே எப்பேற்பட்ட கஷ்டத்தை அவங்க கொடுத்தாலுமே என்னோட நீ இருமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது மனசளவில் கஷ்டப்படுறீங்க, உங்களை யாராவது கஷ்டப்படுத்துனாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் கண்ணிலேருந்து 2 சொட்டு தண்ணி வருது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக அம்மா கேட்பாங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு அம்மா அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் கடன் இருந்தாலும் நாளைய தினம் இதை பண்ணிவிட்டு எப்பொழுதுமே இந்த சாம்பிராணி தூபத்தை டெய்லியுமே உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்தவித கெட்ட சக்தியும் இருக்காது, எந்தவித எதிர்மறை ஆற்றலும் இருக்காது, கண் திருஷ்டியும் இருக்காது. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு அபரிவிதமாக வந்துட்டு இருக்கதை நீங்கள் உணர்வீங்க. எல்லாருமே கேட்குற அளவுக்கு உங்கள் வீடு மாறும். அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும். நாளைய தினத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பொழுதுமே சாம்பிராணி கலந்து ஜவ்வாது கலந்து சாம்பிராணி போட்டுடுவாங்க. உங்கள் வீடே கோவிலாக மாறும். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மன் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.